பொன்னி தியேட்டரில் படம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ சக்தி ஃபோன் வந்துருச்சு, நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அப்போது பொன்னிக்கிட்ட பக்கத்தில் 2 பேருமே பயங்கரமாக கலாட்டா பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே சக்தி வந்துட்டார். அவங்க 2 பேரை தியேட்டருக்கு வெளியே கூட்டிகிட்டு வந்து அடின்னு அடிக்கிறாரு. எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் பொன்னி மேலே கை வைப்பீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு. பொன்னி சக்தி சக்தின்னு கத்திட்டே இருக்காங்க. அவங்க 2 பேரும் அடித்து ஓட விட்டுறாரு. கோவம் தாங்காமல் பக்கத்தில் இருக்க கல்லை தூக்கி அப்படி மண்டையை உடைக்கிறதுக்கு போயிட்டாரு. அப்போ கரெக்டாக அவங்க அம்மா அப்பா எல்லாருமே வந்துட்டாங்க. சக்தி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க ஜெயா. கத்துறோடனே அந்த கல்லை அப்படியே கீழே போட்டுட்டாரு. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க சக்தியை. என்ன சக்தி பண்ணிட்டு இருக்க, இப்படிதான் பண்ணுவியா, அவனை நீ சாகடிச்சிட்டா அதுக்கப்புறம் நீ தான் ஜெயிலுக்கு போகணும், இப்படி இல்லாம தான் அவனை வளர்த்தனா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. ஆமாம்மா, நான் பொன்னியை விட்டுட்டு போனேன், அதுக்குள்ள அவனுங்க கலாட்டா பண்றானுங்க, அதனால தான் நான் அடிச்சேன் அப்படின்னு சக்தி சொல்றாரு. சரி, உன்னை யார் கூட்டிட்டு போக சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு உஷா கேட்குறாங்க. நான் எதுக்காக நீங்கள் என்ன அப்படி கேட்குறீங்க, என்கிட்ட எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருந்துச்சு, அதனால் நான் கூட்டிகிட்டு போனேன், இதில் எந்த தப்புமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. சரி, நீ போறிய, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட யார்கிட்ட சொல்லிட்டு போக மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உஷா கேட்குறாங்க பொன்னிக்கிட்ட. இல்லை, நான் தான் உடனே கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சக்தி சொல்கிறாரு. நாங்கள்லாம் வெளியே போனால் அத்தைக்கிட்ட எல்லாத்தையும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் போவோம், உன்ன மாதிரிலாம் நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே இதை பற்றி யாருமே எதுவுமே பேசாதீங்க, பொன்னின்னு இல்லை, அந்த இடத்துல எந்த பொண்ணு இருந்தாலும் நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சக்தி சொல்லிட்டு கோவமாக உள்ளே போயிட்டாரு. பொன்னியும் அங்கேருந்து போயிட்டாங்க. சரி, இதுக்கு மேலே இதை பற்றி எதுவுமே பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் உஷா கிட்ட சொல்கிறாங்க. எல்லாருமே பயங்கரமாக கோவத்தோடு இருக்காங்க. பொன்னி அவங்க அம்மா அப்பா 2 பேருமே அவங்க தேடிட்டு இருக்காங்க. இங்கே எங்கள் வீட்டில் ஒருத்தவங்க வந்துட்டு அம்மா அப்பா நடித்தாங்க, அவங்க இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, அவங்களா, ஆமாம் ஆமாம், இங்கே ஷூட்டிங்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்களும் அங்கே போகிறாங்க. அப்போ நடிச்சிட்ருக்காங்க, இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி பார்க்குறாங்க. இவங்க தான் அன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட இப்படி தான் தப்பு தப்பாக சக்தியை பற்றி சொல்லி கல்யாணத்தை நிறுத்தந்து அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியோட அம்மா அப்பா 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் அவங்க ஷர்ட்டை பிடிக்கிறாங்க, கேட்குறாங்க, எதுக்காக அந்த கல்யாணத்தில் நீ சக்தி வந்து வெறும் பையன் அப்படின்னு சொல்லி என் பொண்ணோட கல்யாணத்தை நிறுத்தின, யார் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடின்னு அடிக்கிறாரு. இல்லை, அங்கே இருக்கவங்க தான் சொன்னாங்க, நிறைய பணம் கொடுத்தாங்க, நான் ஏதோ நடிக்க தான் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு நினச்சேன், ஆனால் அது உண்மையிலேயே கல்யாணத்தில் எங்களை இப்படி தான் பேச சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் சொன்னவங்க எல்லாரையுமே பிடிச்சி அடின்னு அடிக்கிறாரு பிரீத்தியோட அப்பா. சரி, உனக்கு பணம் கொடுத்தாங்களா, அவங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி கேட்குறாங்க. அவங்க பேர் பொன்னியா, ஆமாம் பொன்னி தான், பொன்னி அவங்க தான் கொடுத்தாங்க, அவங்களும் ஒரு ஏழை விட்டு பொண்ணு, அவங்களுக்கு கல்யாணம் ஆகணும், அதனால தான் உங்கள் கல்யாணத்தை நாங்கள் வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்படியே பார்க்குறாங்க பிரீத்தி, அவங்க அம்மா அப்பா எல்லாருமே. வா, வந்து அவங்க வீட்டில் எல்லாரும் எதிர்க்கும் நீ சொல்லு நடந்த எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தியோட அப்பா சொல்கிறாரு. அதுக்கு பிரீத்தி சொல்கிறாங்க, வேண்டாம்ப்பா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா சொல்கிறேன், ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தியோட அம்மா கேட்குறாங்க. நான் தான் சொல்கிறேன்லப்பா, அவங்கள விட்டுடுங்க, வேறு எதுவும் பண்ண வேண்டாம், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு வராங்க. ஜெயா பயங்கர கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. எதுக்காக இவன் இப்படி பண்ணா, அதுவும் இன்னொருத்தவங்கள கல்லை தூக்கி போடுற அளவுக்கு இவங்களோட குணம் எப்படி மாறுச்சு, இதுக்காக தான் இப்படிலாம் நான் வளர்த்தனா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சந்திரசேகர் சொல்கிறாரு, விடுமா, ஏதோ தெரியாமல் கோவத்தில் பொன்னியை தப்பாக பேசினாலும் அவனை அடிக்க போயிட்டான், வேறு எதுவுமே கிடையாது, நம்ம சக்தி என்றைக்குமே தப்பானவன் கிடையாது, சரியா, வீடு ஏதோ கோவத்தில் தான் பண்ணிட்டான், நீ பெருசாக எடுத்துகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறார். என்னதான் இருந்தாலும் இந்த கண் எதிர்க்க பார்க்கும்போது எனக்கு மனசே ஆறலை அப்படின்னு ஜெயா சொல்கிறாங்க. அதுக்கு சந்திரசேகர் சொல்கிறாரு, எப்போவுமே சக்தி ஒரு விஷயத்தை பண்ணால் கண்டிப்பாக அதில் ஒரு நியாயம் இருக்கும், அதனால் நீ அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் ஜெயா கிட்ட சொல்கிறார்.